இன்றைய வேதவசனம் எரேமியா 3:1. என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நம் தேவன் தம்மால் உண்டாக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து தம்மிடத்திற்கு திரும்பும்படி சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்றபடி நாம் நம் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்றால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துகளையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். நம்மில் அநேகர் நாங்கள் கிறிஸ்துவர்கள், நாங்கள் அந்நிய கடவுளையும் அஸ்தரோத்தாகிய விக்கிரகத்தையும் வணங்குவதில்லை என்று சொல்லியும் நம் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை அல்லது நமக்கு ஏதேனும் வியாதி ஏற்பட்டாலும் முதலாக நம் தேவனிடத்தில் விசாரிக்காமல் மற்ற மனிதர்களையும் மருத்துவர்களையும் தேவர்களாக மாற்றி நம் தேவனை விட்டுவிடுகிறோம். அன்றியும் நம்முடைய உறவினர்கள் தேவன் நமக்காக உண்டாக்கிய ஓய்வு நாட்களில் அல்லது தேவனுக்கு உரிய நாட்களில் ஏதேனும் விசேஷம் வைத்திருந்தால் நம் உறவினர்களை தேவர்களாக மாற்றி நம் தேவனை விட்டுவிடுகிறோம். இப்படி தேவனுக்கு பதிலாக மனுஷர்களை நம்புகிறவர்களும் தேவனுக்கு செலவிடும் நேரத்தில் மற்றவர்களுக்காக நேரத்தை செலவிடுகிறவர்களும் அந்நிய தேவர்களை ஆராதிப்பவர்கள். அன்றியும் அஸ்தரோத் எனும் விக்கிரகம் என்னவென்றால் விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்ற வார்த்தையின்படி பணம் பொருள் மேல் ஆசை கொண்டவர்கள் அஸ்தரோத் எனும் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து பொருளாசையில் இருக்கின்ற நாம் அனைவரும் நம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் தேவனை மகிமைப்படுத்தி நம் தேவன் ஒருவரையே நம்பி நம் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி நம் இருதயத்தை திருப்ப கடவோம். ஆமேன்.